guys, வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோவை நான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். ஆமாம், நம்மளுக்கு 7th மந்த் பேபி ஷோவர் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஒரு மண்டபம் பிடிச்சோ இல்லை கிராண்டாவோ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு சுத்தமாகவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கையில் வளையல் போட்டால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். நம்மளோட ரெண்டல் ஹவுஸில் தான் இந்த ஃபங்க்ஷனை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிளம்புறதுக்கு தான் ரொம்பவே லேட் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக நானே ஃபஸ்ட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டிலே ஆகும். மற்றதெல்லாம் நான் டக்குன்னு பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு நம்ம சாரீ ட்ரா பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டு சைடில் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் வாங்கிட்டோம். நம்மளுக்கு 10:30 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அம்மா வீட்டிலேருந்து 10:30 மணிக்கு மேலே தான் நம்மளோட வீட்டுக்கு வரவே ஆரம்பித்தாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா சடங்கு சம்பிரதாயம்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. அந்த தெரிஞ்சதை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக எதுவும் ட்ரை பண்ணல. இன்னொன்று நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேபி ஷோவர் நடக்கணும், எல்லாமே எனக்கு பிடிச்சதாவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து தான் பண்ணியிருந்தேன். வளையலாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், எனக்கு சாரீ ட்ராப்பிங்காக இருக்கட்டும், இல்லை மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருந்தேன். மேக்கப் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வீட்டுக்குள்ளே லைட்டிங், அதாவது நான் 7 மணிக்கே கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணனால அவ்வளோக்கா வெளிச்சம் வரல அந்த டைமில். அதனால் கோட்டிங் ஒரு கோட்டிங் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு வெளியிலேருந்து பார்க்கும்போது. பட் டைம் எடுக்க அது ஃபேஸில் நல்லா செட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் போட்டு ஒரு 1/2 hour ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. பட் எண்டிங்கில் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் நல்லா செட் ஆன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அந்த மேக்கப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். தென் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கான வேலை எல்லாமே நடந்துட்டு இருந்தது. இந்த கேப்பில் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். நல்லபடியாகவே முடிஞ்சது. நான் நினச்ச மாதிரியே எல்லாமே ஹாப்பியாக இருந்தது. அதாவது நடந்து முடிகிறதுக்கு வரைக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற விஷயத்த நான் எதுவுமே இதில் ஷேர் பண்ணலை, அதை பண்ணவும் விரும்பலை. பட் நான் நினச்ச மாதிரி என்னோட வளகாப்பை நல்லா நடந்து முடிஞ்சதான்னு கேட்டால் நல்லாவே நடந்து முடிஞ்சுது. வளகாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு போகும்போது மாப்பிள்ளையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கண்ணாவை வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு என்னை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. கண்ணா என்னை பார்க்கக்கூடாது, நான் அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான் வந்திருந்தாங்க. இவங்க என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது சின்ன பொண்ணு மாதிரி எல்லாரும் அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருப்போம். இப்போ அவங்களே எனக்கு தட்டெல்லாம் வச்சு செய்முறை செய்யற மாதிரி எல்லாம் செய்யும்போது ஐயோ நம்மளாம் பெரிய பொண்ணு ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கே வந்துருச்சு. அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தது. ரொம்பவே ஹாப்பியா ஒரு மைல்டா எனக்கு இருந்தது அன்னைக்கு நாள். என்னோட வளகாப்பு முடிகிற வரைக்குமே. நான் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு இங்கே இருக்கும் போதே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் ரீல்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். பட் ரீல்ஸ் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்தனால எனக்கு தெரியாமல் நான் எப்படியோ அதை டெலீட் பண்ணிட்டேன். எனக்கே தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் ரீல்ஸ் எதுவும் அப்டேட் பண்ண முடியல. லாங் வீடியோவில் கிடைச்ச விஷயத்த வச்சு நான் உங்களுக்கு ஆட் பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பிடிக்காம பண்ணுற ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு ஹர்ட் ஆகும். பட் அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹர்ட் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அதை செஞ்சாங்கன்னா மட்டும்தான் அது ஹர்ட் ஆகும். எனக்கு அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணா இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் அப்பா அம்மா தம்பிகை யாராவது பண்ணால் மட்டும்தான் நான் டக்குன்னு ஹர்ட் ஆகி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவேன். மற்றபடி கண்டவங்க பண்ணுறதுக்கெலாம் நான் ரியாக்டே ஆக மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணுவேன். இப்போ அவங்க ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நான் 10 பண்ணுற கேரக்டர். அந்த மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாவோ இல்லை அம்மா அப்பா தம்பிகளோ யாராவது ஏதாவது ஒன்று சின்ன விஷயத்த ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா கூட நான் அழுதுருவேன். பட் வெளியில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போகிற கேரக்டர் நான் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னோட மைண்டில் வச்சுட்டு அங்கே நான் இருந்தேன். எதையுமே நான் கண்டுக்கவும் இல்லை. ரொம்பவே ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு கொண்டு வந்த பொருள் எல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னைக்கு டே எனக்கு ரொம்ப
ரொம்பவே ஃபுல்ஃபில்லாக இருந்தது. நான் நினச்சது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேபி ஷவர் நடக்குது அப்படின்னா, நாளான்னைக்கு எனக்கு வந்து 8 மந்த் ஸ்டார்ட் ஆகுது. 7வது மாதம் முடியிற டைமில் தான் எனக்கு டேட் கிடச்சிது. அந்த டேட்டில் தான் வச்சுருந்தோம். ஏன்னா 9வது மாதம் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி. அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே இருந்தது எல்லாமே. அந்த ஒரு ரீசன்னால தான் 7 மந்த்தில் வச்சுட்டாங்க. அதுவுமே வந்து அவசர அவசரமாக ஒரு 2 வாரத்தில் பிளான் பண்ணி வச்சது தான் இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனு. இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம், என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கண்டிப்பாக பண்ணியிருப்போம். அவசரத்தில் பண்ணாங்க அப்படின்னாலும் எதையுமே மிஸ் பண்ணலை. என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கரெக்டாக பண்ணி நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம். என் வீட்டு சைட்லேயும் சரி, என் சைட்லேயும் சரி ரொம்பவே ஹாப்பியாக போச்சு எனக்கு. நான் எதிர்பார்க்காத மாதிரியே எல்லாமே எனக்கு இருந்தது. எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஒரு விஷயம் வந்து தடைப்படும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தடையெல்லாம் மீறி எல்லாத்தோட ஆசீர்வாதமும் எனக்கு கிடைச்சது. ஒரு சிலரோட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை தவிர மற்ற எல்லாத்தோட ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கும். நல்லபடியாக நான் வந்து பேபியை பெற்றெடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. பேபி ஸ்கேனும் எடுக்கிறதுக்காக நான் வந்து நாளைக்கு போயிடுவேன். இதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுற வீடியோ வந்து கண்டிப்பாக அடுத்த ஸ்கேனிங் வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அந்த வீடியோஸும். அது தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிலர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க என்னோட வீடியோ பார்த்து தான் அடுத்தடுத்து என்ன ஸ்கேன் எடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் கண்டிப்பாக வந்து அதை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளகாப்பில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு வளையல் போட்டு விடுறது, பெரியவங்களுக்கும் வளையல் கொடுத்து விடுறது அப்படிங்கிற சடங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு வளையல்லாம் போட்டு விட்டேன், பெரியவங்களுக்குலாம் வளையல் கையில் கொடுத்தேன். தென் ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் என் கையில் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயம்லாம் நடக்கும்போது கொஞ்சம் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. எல்லாமே புதுசு நம்ம பண்ணுறது. அதனால ஜாலியாக ஹாப்பியாக பண்ண எல்லா ஒரு விஷயமும் எல்லா பெண்களுக்கும் வந்து இது லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 2வது நடக்கலாம், 3வது நடக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது வந்து நம்ம புதுசாக ஒன்று பண்ணுவோம், எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் போச்சு எனக்கு அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ காலேஜ் டைம்லலாம் வந்து ரொம்ப ஃபன்னாக கத்திட்டு அடிச்சுட்டு அப்படி இருப்போம். இப்போ வந்து உட்காந்துட்டு இன்னும் நீ சாப்பிடல, இந்த ஜூஸ் குடி, இருந்தா அதை சாப்பிடு, இதை சாப்பிடு அப்படிலாம் சொல்லிட்டு என்னை ரொம்பவே கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாமே எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு விஷயம் நடக்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன். அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் நிறையா இருந்தது. நிறைய பேர் வந்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களே எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அது என் கைக்கு வருதோ இல்லையோ அது 2வது விஷயம். பட் அவங்க அந்த நிமிஷம் எனக்கு அது செய்யும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இந்த டைம்ல வந்து எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஏன்னா இடையில ரீசெண்டாக வந்து நான் ஃபீல் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஒரு வீடியோ அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா என்னோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.